Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி சார்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த வாலட்டாலிட்டி ஏன் அப்படின்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இப்போது யூஎஸ் எலெக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஓகே, அதோட ரிசல்ட் வந்து எப்படி வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் பேஸில் போசலோன்னு சடனாக ஒன்று மேலே போகும், சடனாக கீழே வரும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் லோ குவான்டிட்டியை யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு மூமெண்டம் கிடையாது, பெரிய பெரிய கேனில் வந்து நல்லா ஹை குவான்டிட்டி போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது இந்த இடத்துல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்பர் சைடு ரிஜெக்ஷன், லோயர் சைடு ரிஜெக்ஷன். எது இந்த சாலிடு செல்லிங் கேண்டலுக்குள்ளே இந்த இடத்துல டாப் சைடு லோயர் சைடு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் ட்ரேட் எடுக்கிறது வெரி வெரி டஃப், ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தாண்டுற வரலும் நீங்கள் வந்து லோ குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது உங்களுடைய என்ன குவான்டிட்டி அதை 4ஆக பிரித்து, இப்போ 4 குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா ஒரு குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீக்லி பிரேக் அவுட் வர வரலாம். ஓகே, அது வரலாம் ப்ரைஸ் வந்து மேலே ரிஜெக்ஷன், கீழே ரிஜெக்ஷன், இந்த மாதிரி ஒரு சலிடாக ஒரு ரெட்டோ இல்லை க்ரீனோ இந்த மாதிரி போயிட்டு வச்சாலும் கொஞ்சம் லோ குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த பக்கம் மேலே க்ளோசிங் கொடுத்து வெளியே போய்ட்டு மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் லோயர் குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டு வரலாங்க. ஃபஸ்ட் நிஃப்டி 50லேருந்து வந்துடலாமே. இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டே கேண்டில் தான். சாரி, இது வீக்லி சார்ட். இது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு இன்னமும் வந்து கிளியர் டிசிஷன் எதுவும் இல்லை. மேலே ரிஜெக்ஷன், கீழே ரிஜெக்ஷன். இப்போ லோயஸ்ட் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் ஹீட் பண்ணுன்னு சொல்லி அது ஆல்மோஸ்ட் ஹீட் ஆயிடுச்சு. எப்போது இதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு வியூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வரலும் ப்ரைஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நேற்று எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஒரு சப்போர்ட்டு, ரெண்டாவது சப்போர்ட், இந்த 2 லெவலிலும் ப்ரைஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ எக்ஸாக்ட்லி வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு. நீங்கள் இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கு போட்டுக்கினா கூட ப்ரைஸு கிட்டத்தட்ட 50% கிட்ட ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த இதில் நாம் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட், ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட், இந்த 200 EMA லைன் போது பாருங்கள். ஸோ இந்த 200 EMA லைனுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டார்கெட், அதாவது இந்த வாலடைல் இருக்கிறதுனால 24,320க்கு நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வரலாம். இது ஒன்றும் கம்மியான டார்கெட் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 130 120 பாயிண்ட் வந்து இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டு நிஃப்டி 50ல். ஓகே, ஸோ இந்த டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும், இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஸோ அது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியே வரது பெட்டராக இருக்கும். ஓகே, சரி, அப்போ ஷார்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவும் அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அகைன் வந்து என்ன வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பேக் டு பேக் இங்கே இருக்கும். உங்களுக்கு 24,080 வந்து பேக் டு பேக் இன்னொரு சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வரும். ஆனால் இந்த பிரேக் டவுன் எப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணணும், டக்குன்னு கீழே அப்படி இந்த நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா வெரி ராங். ஏன்னா நான் திரும்ப ட்ராப் மாதிரி மேலே போய்ட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார், இப்போது நிஃப்டி 50ல் சொல்லிட்டீங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே நல்லா கவனிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் கூட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து கீழே சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு மூவ் பார்க்கலாம். நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியது அதில் பிரேக் அவுட். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த 200 சப்போர்ட்காக வந்திருக்கு இதில். ஸோ இந்த சப்போர்ட்காக வர சொல்லுவோம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்து இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் நம்ம வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுங்க.
இதில் பிரேக் அவுட் நடந்தாலும் அகைன் வந்து ஒரு அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைம் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் கிடையாது, மல்டி டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. அதேமாதிரி பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் லோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் வந்து மேலே, அதாவது பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேயும் கொண்டு போய் ட்ரை பண்ணாங்க பையர்ஸு. செல்லர்ஸ் வந்து டொமினேட் பண்ணால் கூட அந்த ப்ரீவியஸ் லோ வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு வியூ என்ன பண்ணலாம், ஒரு அப்சைடு இங்கே மார்க்கெட் ஏதோ ஓவராலாக வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி என்னோடய வியூவில் தெரியுது. நான் இங்கேயே உங்களுக்கு அதான் சொன்னேன், நம்ம ஷார்ட் சைடு வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்லி ஃபார் அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஷார்ட் சைடு இன்ட்ரேடே ட்ரேடிங் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு மேபி இந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நீங்கள் அகைன் வந்து லோ சைடு கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப தான் இங்கே உங்களுக்கு என்ன சொன்னது, இந்த லோ சைடில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஏன்னா திரும்ப வந்து ட்ராப் மாதிரி மூவ் ஆகிட்டு இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. ஏன்னா கீழே அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி வரலாம் ப்ரைஸ், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த இடத்துல சேம் இதே மாதிரி டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல வரும் அப்படின்றது என்னுடைய வியூவில் கிடையாது. ஓகே, என்னோடய வியூ இல்லைனா இதனுடைய புல் பேக் ரீடெஸ்ட்மெண்ட் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் நான் ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, பார்க்கலாம் அதில் நாளைக்கு என்ன மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு அப்சைடில் ரீடெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்குது ப்ரெசென்ட்டு. இதில் வந்து நான் செல் சைடு ஷார்ட் போப்பர் அப்படின்ற ஒரு வியூவு கிடையாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்ரி நீங்கள் ஒரு அப் கரெக்ஷன் வந்து மேலே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஸ்டில் வந்து கீழே வரல. ஓகே, அப்படியே உங்களுக்கு கீழே வரனா கூட கொஞ்சம் லோ குவான்டிட்டி, நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் எந்த ஸ்மால் குவான்டிட்டி போட்டு 23,800 நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டைம் கேட்ச் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஸ்மால் குவான்டிட்டி. ஆனால் அப் சைடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் குவான்டிட்டி பண்ணுறது கொஞ்சம் இந்த ரேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஷன்ஸ்லாம் ப்ரைஸ் வந்து டார்கெட் அமையும் 24,200 உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் மேலே அப்பர் சைடு. லோயஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா 23,800 வந்து நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.